ஜிடியோடைய இந்த சேஸ்ல சிஎஸ்கே பேட்டிங்ல மட்டும் கிடையாது, நாங்க பவுலிங்லயும் இன்னைக்கு வெறித்தனமான ஒரு முடிவோடு தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறத ரொம்ப கிளியரா வந்து காட்டினாங்க. ஸோ சிஎஸ்கே பவுலிங் பத்தி சொல்லுங்க. சிஎஸ்கே பவுலிங் தேங்க் காட் வைட் ஆஃப் தி ஸ்டம்ப்ஸ் நான் சொல்ல அதை போடல, இன்னைக்கு ஸ்ட்ரைட் ஸ்டம்ப் ஸ்டம்பே போட்டுருக்காங்க. அதுலதான் இறங்கி வந்து கட்டில ஸ்லிப்ல விட்டு பாருங்க சுப்மன் கில். அதே பால் அவுட் சைட் ஸ்டம்ப் போட்டீங்கன்னா வெளில போயிடும் எக்ஸ்ட்ரா ஹவுஸ் மேல. ஸ்டம்ப் ரேஞ்சிலேயே போட்டு தான் ஆடும்போது எட்ஜ் ஸ்லிப்ல போச்சு. ஸோ வி ஸ்டக் டு தட் லைன்ல ஸ்ட்ரேயா போல ஸ்டம்ப் டு ஸ்டம்பே போடுறது என்ன போல. கம்போஜ் வந்து வெரி கம்போஜ்டே இருக்காரு. எப்பயுமே வந்து ஒரு விக்கெட் எடுத்துருக்காரு, ஒரு விக்கெட்ல 2 விக்கெட். அவர் இடையிலன்னா கலியில் எடுத்துருக்காரு. அந்த விக்கெட் டேக்கிங் லக் இருக்கு, அது இன்னைக்கு பர்ஃபெக்டா கிளிக் ஆயிடுச்சு. 3 விக்கெட்ஸ் விழுந்த உடனே பேஃபில்ட் ஆயிட்டாங்க. அதுவும் ஜாஸ் பட்லர் போனோடனே பாதி மேட்ச் ஓவர் நினைச்சிட்டாங்க அவங்களுக்கு. ஜாஸ் பட்லர் பேக் போன் உங்களுக்கு. ஸோ இவருக்கு இப்ப இன்னைக்கு கரெக்டா டைட்டா போட ஆரம்பிச்சோடனே அந்த ஸ்ட்ரைக் ரேட் விக்கெட் விழுந்துச்சு இல்ல, அந்த டென்ஷன்ல ஃப்ரீ ஸ்ட்ரைக் ரேட் சாய் சுதர்ஷனுக்கு வரல. அதுதான் இன்னைக்கு பிரச்சனை. பட் சாய் சுதர்ஷன் மாதிரி ஒருத்தர் தான் தேவை அவங்களுக்கு. இந்த மாதிரி டிஸ்மெல்லா பேட்டிங் ஆடும்போது 30-3 சாய் சுதர்ஷன் நிக்கணும், சாய் சுதர்ஷன். பட் அந்த எண்ணில் அன்பார்ச்சுனேட்லி இப்போ ரஷீத் கான் எடுத்துக்கோங்க, டெவாட்டியாலாம் எடுத்துக்கோங்க, நீங்க மெதுவா போட்டீங்கன்னா கரகம் ஆடி முடிச்சு அவங்களே பார்ப்பாங்க அவுட் ஆகுது. அவங்க எல்லாம் வேகமா மூலையே எல்லாம் போட்டா அடிச்சுனே இருப்பாங்க. ஸோ அந்த பிரச்சனையில மாட்டிக்கினாங்க. இந்த வெஸ்ட் இண்டீஸ்க்கு எப்படி ஜாஸ்தி ஓவர் இருக்கு கம்மி ரன் அடிக்கணும்ன்ற ஒரு ஈக்குவேஷனை கொடுத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் கையிலேயே ஓடி வந்து காலில் எல்லாம் ஆடுவாங்க. அந்த மாதிரி